விடங்கள், அருமையான வார்த்தைகள். இவர்களை முன்குறித்தார், அவர்களை அழைத்து வந்திருக்கிறார். அழைத்து வந்து தேவன் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறார். வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில வெளிச்சம் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமேன். கர்த்தர் நாமம் மகிமைப்பட. நாங்கள் அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்துக்கூட கதை சொல்ல உங்களோடு பாஸ்டர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வந்து வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சுபா இளங்கோ. பிரைஸ் தி லார்ட் நேயர்களே. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் பகுதியில வார்த்தையின் வெளிச்சத்தை காண ஆவலாய் இருக்கின்றோம். எடுத்து வாருங்கள் பாஸ்டர், உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஆமீன். நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தமிழ் மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமது ராஜ்யத்தை பற்றி அறிந்து கொள்ள, இந்த உலக ராஜ்யம் ஒரு பிசாசு, உலகத்தின் தளபதியாக, உலகத்தின் அதிபதியாக இருக்கிறான். இந்த இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத ஒரு ராஜ்யத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறார். தெரிவு உங்களுடையது. அந்த தெரிவில இயேசுவை தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரோடும் உடைப்படும் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொண்டும், இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள, மனங்களில வாழுகிற மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள், சாபத்தில வாழுகிற மக்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. துதிகர மகிமை உண்டான மெய்த்தவனாகிய உமக்கை செலுத்தி, ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரின் இதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவன் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது பாருங்கள், தேவ சாயலாக மனிதனை படைத்தார். மனிதன் நித்தியமாக வாழுவதற்காக தேவ சாயலாக படைத்தார். ஆதியாகமம் 1 27 வசனத்துல தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை படைத்தார். பாருங்கள், தேவ சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இப்படியான மனிதன் பாருங்கள், பாவத்தின் விளைவாக அவன் அந்த தேவன் கட்டளையிட்ட ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கும்படியாகவும் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்காதபடியும் தேவன் கட்டளையிட்டார். பாருங்கள், அவர்கள் இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்து இன்றைக்கு அவர்கள் நன்மையை தெரிந்து கொள்வதும் தீமையை தெரிந்து கொள்வதும் அவர்களுடைய மனிதனுடைய ஆதாம் ஏவாளின் சந்ததியாகிய எங்களுடைய தெரிவும் அப்படியாக இருக்கிறது. பாருங்கள், ஆதியாகமம் 2 17 வசனத்திலே, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாவாய் என்று கட்டளையிட்டார். பாருங்கள், புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை ஆதாம் ஏவாள் புசித்ததன் நிமித்தம் இன்றைக்கு நாங்களும் ஆதாம் ஏவாளின் சந்ததியாகிய நாங்களும் ஒரு தெரிவில இருந்து கொள்ளுகிறோம். பாருங்கள், ஒன்று நன்மையை தெரிந்து கொள்ளுகிற தெரிவு, மற்றது தீமையை தெரிந்து கொள்ளுகிற தெரிவு. இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் நன்மையை தெரிந்து கொள்ளுகிறீர்கள். இன்மைக்கு பின்பு மறுமையில அந்த ஒன்றான மெய்த்தவனோடு வாழுகிற வாழ்வை தெரிந்து கொள்கிறீர்கள். பாருங்கள், நீங்கள் தீமையை தெரிந்து கொண்டால், பாவத்தை தெரிந்து கொண்டால், இப்படியாக தீமைகளை நீங்கள் தெரிந்து கொண்டால், அல்லது இந்த உலகத்தின் அதிபதியை தெரிந்து கொண்டால், உங்களுடைய வாழ்வு மறுமையில ஒரு துக்கமான வாழ்வாக, நரக வாழ்வாக இருக்கும். பாருங்கள், தேவன் தான் இந்த உலகத்தின் நியாயாதிபதியாக வரப்போகிறார். அவர் வந்து இந்த உலகத்தை ஒரு நாள் நியாயம் தீர்க்க போகிறார். நன்மை செய்கிறவர்களை, இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு பக்கமும், இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மறு பக்கமாக அவர்தான் நீதி செய்கிற
நியாயாதிபதியாக, நீதியுள்ள நியாயாதிபதியாக அவர் வருகிறார். பாருங்கள், நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்களை அவருடைய ராஜ்யத்துல சேர்க்கிறவனாக இருக்கிறார். பாருங்கள், இந்த உலகத்துல ஒரு சாபம் இருக்கிறது. அவர்கள் ஆதாம் ஏவாள் பாவம் செய்தது நிமித்தம் பாருங்கள், இந்த உலகத்தில தேவன் இந்த சபித்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. நாங்கள் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரியானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்ததை நான் புசித்தேன் என்றார். இப்படியாக ஸ்திரிக்கும் கணவனுக்கும் பாருங்கள் சாபம் வந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலேயும் தேவன் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். இப்படியாக ஆதாமும் பாருங்கள் பாவம் செய்தால், ஆனால் ஆதாமும் அதற்கு உடன்பட்டு பாவம் செய்தது நிமித்தம் அவர் ஆதாமை நோக்கி, நீ மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். பாருங்கள், வேர்வை சிந்தி ஒரு கணவன், ஒரு வீட்டின் தலைவன் உழைக்க வேண்டும். இப்படியாக இந்த உலகத்தில பாவத்தின் விளைவாக பிசாசை தேவனுக்கு கீழ்ப்படியாததின் நிமித்தமாக இந்த உலகத்துக்கு சாபம் வந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதுல இருந்து நாங்கள் விடுபடுவதற்கு இந்த உலகத்துல நாங்கள் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது எங்களுக்கு விடுதலை கிடைக்கிறது. பாருங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பாருங்கள், இன்றைக்கு மதங்களில நீங்க தொடர்ந்து வாழ்வீர்களாக இருந்தால் அது உங்களுக்கு ஒரு அழிவை கொடுக்கிறதாக இருக்கிறது, நரகத்துக்கு இழுத்து செல்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், இப்படியாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு அந்த இன்மைக்கு பின்பு மறுமையில அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆவியானவரே நன்றி, பரிசுத்தரே நன்றி. இப்படியாக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். இப்படியாக சாபம் மேற்கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மரணம் மேற்கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இந்த உலகத்தின் அதிபதி சாத்தானாக இருக்கிறான். தீமையை இந்த உலக மக்களிடத்துல அவன் செய்கிறவனாக இருக்கிறான். அவன் தீமை செய்கிறவனாக, கொல்லுகிறவனாக, யோன் 10:10 அநியாயம் செய்கிறவனாக, திருடுவது, கொல்லுவது, அழிக்கிற வேலைகளை இந்த உலகத்துல பாருங்கள், யுத்தங்களுக்கூடாக, மனித கொலைகளுக்கூடாக, பாவத்துக்கூடாக, சாபத்துக்கூடாக, அக்கிரமத்துக்கூடாக இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிறவனாக இருக்கிறான். இதற்காகத்தான் தேவன் தெரிவை இன்றைக்கு எங்கள் கையில தந்திருக்கிறார். நன்மையை தெரிந்து கொள்ளுவது, இயேசுவை தெரிந்து கொள்ளும் பொழுது நாங்கள் நன்மையை தெரிந்து கொள்கிறோம். இயேசுவை விட்டு நீங்கள் எதை தெரிந்து கொண்டாலும் நீங்கள் தீமையை தெரிந்து கொள்ளுகிறீர்கள், மரணத்தை தெரிந்து கொள்ளுகிறீர்கள், சாபத்தை தெரிந்து கொள்ளுகிறீர்கள். அதற்காகத்தான் மனிதன் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பாருங்கள், ஆதாமோவாளை படைத்த பின்பு தேவன் ஆசீர்வதித்தார். பல்கி பெருங்கள் என்று சொல்லி எங்களுடைய தேவன், அந்த ஒன்றான மெய்த்தேவன் ஒருவருக்கும் சாபம் சொல்லுவதில்லை. எப்பொழுதும் ஆசீர்வாதம் வாழ்ந்திருக்க செய்கிறவர், நன்மையான ஈவுகளையும் பரிபூர்ணமான வரங்களை தருகிறவர் தான் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன். ஆதாமோவாளின் தவறான தெரிவினால இன்றைக்கு
இன்றைக்கு பாருங்கள், எல்லாருக்கும் இந்த உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனத்தின்படிதான் தேவன் நியாயம் தீர்க்க போகிறார். பாருங்கள், அவர் நான் ஜீவனையும் மரணத்தையும், பாருங்க, நீங்க உயிரோட வாழுகிறதா மரித்து போகிறதா? இன்றைக்கு பலர் இந்த மதங்களுக்கூடாக பாவத்துக்கூடாக மரணத்தை விரும்புகிறார்கள். நாங்களோ ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அவருடைய அபிஷேகத்தை பெற்று, பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவரும் நாங்கள் ஜீவனை தெரிந்து கொள்கிறோம். இம்மைக்கு பின்பு மறுமையில நித்திய ஜீவனை எங்களுக்கு தந்து அவரோடு கூட வாழுகிற வாழ்வை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். பாருங்கள், அடுத்ததாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள், ஆசீர்வாதத்தை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். மறுபக்கத்துல சமயங்களில் வாழுகிற நீங்கள் எல்லாரும் சாபத்தை தெரிந்து கொள்ளுகிறீர்கள். பாருங்கள், இயேசு சொல்லுகிறார், தேவன் கர்த்தர் சொல்லுகிறார், நான் என்ன அநியாயம் செய்தேன் உங்களுக்கு, நீங்கள் எனக்கு எதிராக செயற்படுவதற்கு, என்னை தள்ளி விடுவதற்கு? வேதாகமத்துல தேவன் கேட்கிறார், நான் என்ன அநியாயம் செய்தேன்? அநியாயம் செய்கிறது பிசாசாக இருக்கிறான். ஏஞ்சல்ஸாக இருந்து விழுந்து போன தூதர்கள் ஒன்றான மெய்த்தவனுக்கும் இயேசுவுக்கு விரோதமாக செயற்பட்டு அவர்கள் தீமை செய்கிறவர்களாக இன்றைக்கு சுற்றி திரிகிறார்கள். யார் இடம் கொடுக்கிறார்களோ பாவத்துக்கு, அக்கிரமத்துக்கு, அவர்களை அவன் இப்படியான தீமைகளை செய்ய வைக்கிறவனாக இருக்கிறான் என்று உனக்கு முன் வைத்தேன். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும், நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தை பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைத்திருக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொண்டு, இப்படியாக ஆசீர்வாதத்தை தெரிந்து கொண்டு வாழும்படியாக எங்களுக்கு கற்று தருகிறார். ஆசீர்வாதத்தோடு, ஜீவனோடு, நித்திய ஜீவனோடு வாழுகிற வாழ்வு. பாருங்கள், இந்த உலகத்துக்கும் நாங்கள் போகிற அந்த பரலோக ராஜ்யத்துக்கும் பாருங்க, அந்த இந்த உலகத்துல சாய்ஸ் இருக்கிறது. ஆனால் இயேசுவை நீங்கள் இந்த உலகத்திலே இருக்கும் பொழுதே தெரிந்து விட்டால் நீங்கள் நன்மையை தெரிந்து கொள்ளுகிறீர்கள். அந்த அவரோடு வாழுகிற அந்த ராஜ்யத்தை பற்றி பார்ப்போம். பாருங்கள், வெளிப்படுத்துகிற விசேஷத்துல 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில இருந்து நாங்கள் பார்க்கும் பொழுது, வெளிப்படுத்துகிற விசேஷம் 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே இருக்கும் பார்க்கும் பொழுது, இனி ஒரு சாபம் இராது. இந்த உலகத்துல சாபம் இருக்கு, சாபம் வந்தது பாவத்தின் விளைவாக, அக்கிரமத்தின் விளைவாக. இனி அவருடைய ராஜ்யத்துல இனி ஒரு சாபம் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றியில் இருக்கும். பாருங்கள், எங்களுடைய நெற்றியில இயேசு நாமம் இருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கு விரைவில் இந்த அந்தி கிறிஸ்து வந்து கிறிஸ்துவுக்கு விரோதமான முத்திரையை போடுவான். நாங்கள் அந்த முத்திரையை எடுக்க கூடாது. இயேசுடைய நாமம், அவருடைய நாமம் எங்களுடைய நெற்றிகளில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் அந்த பரலோக ராஜ்யத்தை அடைந்து கொள்ள முடியும். பாருங்கள், இப்படியாக அந்தி கிறிஸ்துவுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். இந்த உலகத்தின் அதிபதியின் கீழே இந்த அந்தி கிறிஸ்து செயல்படுகிறவனாக இருக்கிறான். பாருங்கள், அவருடைய ராஜ்யத்துல அங்கே இராக்காலம் இராது. விளக்கம், சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டியதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். இந்த உலகத்தில ஒரு காலம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. நாங்கள் வாழப்போற தேசத்தில கண்ணீர் இல்லாத, கவலை இல்லாத, மரணம் இல்லாத, சாபம் இல்லாத, எங்களுடைய ஒன்றான மெய்த்தவனோடு வாழுகிற வாழ்வை அவர் எங்களுக்கு தருகிற தெய்வமாக இருக்கிறார். சதா காலத்துல வாழ போறோம். இந்த உலகத்துல ஒவ்வொன்றுக்கும் பிரசங்கியில பார்க்கும் பொழுது, பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில இருந்து பார்க்கும் பொழுது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு.
பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. பாருங்கள், பிறக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு காலம் வைத்திருக்கிறார் தேவன், இறப்பதற்கு ஒரு காலம் வைத்திருக்கிறார். இந்த இடைப்பட்ட காலத்துல நீங்கள் இயேசுவை இரட்சகராக தெரிந்து தெரிந்து பாவ மன்னிப்பை இயேசுவிடத்துல பெற்று இரத்தத்தால கழுவப்பட்டு அவருடைய அபிஷேகத்தை பெற்று கொள்ளும் பொழுது நீங்கள் போனகையின் கிறிஸ்டியனாக மாறுகிறீர்கள். தாயின் வயிற்றில மாம்சத்துல பிறக்கிறோம், ஆவியில பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினால பிறக்கும் பொழுது அவர் எங்களை தன்னுடைய மகனாக, தேவனுடைய மகனாக, மகளாக எங்களை ஏற்றுக்கொள்கிறார். நாங்கள் சுதந்திர வாளிகளாக மாறுகிறோம். தேவனுடைய அத்தனை ஆசீர்வாதங்கள், எங்களுடைய தேவனுடைய ஐஸ்வர்ய சம்பந்தர், அவர் எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்கிறவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார் 6:33 மத்தேயு, பரலோக ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், மீதி எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி அவர் எங்களுக்கு தருகிறார். இப்படியாக இந்த காலத்தில, இந்த நாங்கள் பிறக்கவும் இறக்கவும் உள்ள காலத்துக்கு இடைப்பட்ட காலத்தில நாங்கள் அந்த ரட்சிக்கப்படாத நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் இனி ஒரு காலம் அல்ல, இன்றைக்கே நீங்கள் அந்த டிசிஷனை எடுத்து விட வேண்டும். இன்றைக்கு ரட்சணியின் நாள். ஒரு பாவி இந்த உலகத்துல ரட்சிக்கப்படும் பொழுது பரலோகம் சந்தோஷம் அடைகிறது. பாருங்கள், நாங்களும் சந்தோஷம் அடைகிறோம். எங்களுடைய நாங்கள் இயேசு வரும் பொழுது பாருங்கள், இந்த உபத்திரவ காலத்தை அநேக மக்கள் ரட்சிக்கப்படும் பொழுது இந்த உபத்திரவ காலம் குறைக்கப்படும் என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இப்படியாக பரலோகம் சந்தோஷம் அடைகிறது. ஒவ்வொரு பாவியும் ரட்சிக்கப்பட நாங்களும் சந்தோஷம் அடைகிறோம். இயேசு எல்லாரையும் நேசிக்கிறவராக இருக்கிறார். ஒரு தீமை கூட செய்யாதவர், ஒரு பாவம் கூட செய்யாதவர், ஒரு குற்றம் கூட செய்யாதவர். இப்படியான இயேசுவை இந்த உலகம் சிலுவையில ஆணி அடித்து கொலை செய்தது. பாருங்கள், பாவம் இல்லாத இயேசு எங்கள் ஒவ்வொருவருடைய மனுக்குலத்தின் பாவங்களுக்காக பாவமானார் என்று பார்க்கிறோம். பாவம் இல்லாதவர். அதே போல ஒரு சாபம் கூட இல்லாத இயேசு, பரிசுத்தமுள்ள இயேசு, அவருடைய குமாரனாக இந்த உலகத்துல வந்து சாபமுள்ள எங்களுக்காக அவர் சாபமானார் என்று வேதாகமத்துல நாங்கள் பார்க்க கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இந்த உலகத்துல ஒரு அநீதி இருக்கிறது. பாருங்கள், இந்த உலகத்துல பலவிதமான அநீதி இருக்கிறது என்று பிரசங்கி 3:16 சொல்லுகிறது. பின்மாரிக்கு கீழே நான் நியாய ஸ்தலத்தை கண்டேன், அங்கு அநியாயம் இருந்தது. நீதி ஸ்தலத்தை கண்டேன், அங்கு அநீதி இருந்தது. இன்றைக்கு இந்த உலகத்திலே இருக்கிற கோர்ட்டு, இந்த சட்டங்கள் கூட, இந்த கோர்ட்டுல டிசிஷன் எடுப்பது கூட அநீதி இருப்பதை வேதாகமத்தில் தேவன் சுட்டி காட்டுகிறார். அநீதி இருக்கிறது. ஆனால் தேவன் ஒரு நீதி உள்ள நியாயாதிபதியாக, பாருங்கள், ஒரு தராசில நறுக்கப்படும் பொழுது அவர் நீதியாக நியாயம் செய்கிறவர் தான் எங்களுடைய தேவன். பட்சபாதம் இல்லாத தேவன். இப்படியான தேவனைத்தான் நாங்கள் ஆராதனை செய்கிறோம். பாருங்கள், அவரை அறியத்தான் சங்கீதம் 34:8 சொல்கிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நீதி உள்ளவர், உண்மை உள்ளவர், சொன்னபடி உயிர்த்தெழுந்தவர். பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் சங்கீதம் 50:4 பார்க்கும் பொழுது, அவர் தம்முடைய இனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். நீங்கள் செய்த தவறுகள் எல்லாம் உங்களுடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கும். அதே போல தேவனுடைய புஸ்தகத்திலேயும் எழுதப்பட்டிருக்கும். பாருங்கள், உங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில, அபிஷேகத்தை தேவன் தரும் பொழுது அந்த ஜீவ புஸ்தகத்தில பெயர் எழுதப்பட்டவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். அந்த அபிஷேகத்தை முடிவு பரியந்தம் அந்த ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 7:11 சொல்லுகிறது, தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன். பாருங்கள், நாங்களும் பாவத்துல வாழ்ந்தோம், ஆனால் அந்த ஊழையில வாழ்ந்தோம். இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் அந்த பாவத்தை வெறுக்கிற, பாவம் பொல்லாதது, நரகத்துக்கு இழுத்து செல்லுகிறது என்ற ஒரு உணர்வை எங்களுக்கு தந்திருக்கிறார். பாருங்கள், யோசேப்பு கூட
தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்ற ஒரு உணர்வோடு வாழ்ந்தான். பாருங்கள், சத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் தேவனை மட்டும்தான் அவர்கள் வணங்கினார்கள். அவர் தேவனே அவர்களோடு வந்த அந்த அக்கினி சூளையில பாதுகாத்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக தானியேல் கூட ஜெபம் பண்ணுகிறவனாக பாருங்கள், சிங்க குகையில ராஜா தூக்கி போட்ட போது கூட சிங்கத்தை படைத்த தேவன் சிங்கத்தின் வாயை கட்டி தானியேலை பாதுகாத்ததை நாங்கள் வேதாகமத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் நீதியுள்ள தேவன். பாருங்கள், சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். பட்சபாதம் இல்லாதவர், ஒரு நீதியுள்ள ஒரு அரசாங்கம். அது தேவனுடைய அரசாங்கம், இயேசுடைய அரசாங்கம். நித்திய நித்தியமாக சதா காலத்தில அவர் ஒரு நீதி நியாயம் செய்கிற இயேசு கிறிஸ்துவாக அவர் மீண்டும் வந்து நியாயம் தீர்த்து அவருடைய ராஜ்யத்துல வாழுகிற வாழ்வை எங்களுக்கு தருகிற தெய்வமாக இருக்கிறார். பாருங்கள், சங்கீதம் 98ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். நாங்கள் நீதியாக நியாயம் தீர்க்கிற தேவன் இயேசு கிறிஸ்து தான் நியாயாதிபதியாக அந்த சீட்டில் இருக்க போகிறார். பாருங்க, நாங்கள் எரேமியா 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல இன்னைக்கு நீங்கள் மதங்களில வாழ்வீர்களாக இருந்தால் தேவன் உங்களை பார்த்து, தொடர்ந்து பாவத்தில வாழ்வீர்களாக இருந்தால் தேவன் உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி, என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள்? அவர்கள் தேவன் உங்களிடத்துல இன்னைக்கு மதங்களில வாழுகிற மக்கள், பாவத்துல வாழுகிற மக்கள், சாபத்துல வாழுகிற மக்களை பார்த்து என்னை விட்டு, இயேசுவை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள்? ஒரு அநியாயம் கூட எங்களுடைய ஒன்றான மெய்த்தவனிடத்துல, இயேசு கிறிஸ்துவிடத்துல ஒரு அநியாயத்தையும் காண முடியாது. பாருங்கள், பிசாசுதான் இந்த அநியாயங்களுக்கு காரணமாக இருக்கிறார். பாருங்கள், இந்த மதங்களுக்குள்ள இருக்கிற பிசாசை அவர்கள் அதை நாடி போகிறார்கள். எவ்வளவு ஒரு நரகத்தை தேடி போகிறார்கள், தீமையை தேடி போகிறார்கள், மரணத்தை தேடி போகிறார்கள், சாபத்தை தேடி போகிறார்கள். பாருங்கள், இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏஞ்சல்ஸாக இருந்து விழுந்து போன தூதன் தான் இந்த உலகத்தின் அதிபதி. அவன் யோவான் 16ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டான். இயேசு வந்து இயேசுவை போல வாழும்படியாக எங்களை கட்டளையிடுகிறார். ரோமர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல் நற்கிரிகைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரிகைகளை செய்ய வேண்டும், மகிமையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது, சண்டைக்காரராயிருந்த மதங்களில பாவம் செய்கிறவர்கள் எப்பொழுது சண்டைக்காரராயிருப்பார்கள். சண்டைக்காரராகி இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கு உக்கிர கோபாக்கினை வரும். பாருங்கள், வீணான தேவர்கள், வீணான மாயைகள், இவைகளைத்தான் இந்த மதங்களில வாழுகிறவர்கள் பின்பற்றுகிறார்கள். அந்த வீணான தேவர்களால மழை வரிசிக்க பண்ண முடியாது, நன்மைகளை மனிதர்களுக்கு கொடுக்க முடியாது. நாங்கள் வெளிப்படுத்துகிற விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலேயும், தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமான ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை பெற்று போதகை கிறிஸ்டியனாக தொடர்ந்து
மறுதளிக்காமல் வாழுகிறவர்கள் மட்டும், முடிவு வரியந்தம் அந்த ரட்சிப்பை காத்து கொள்ளுகிறவர்கள் மட்டும் அந்த அவருடைய ராஜ்யத்தில் அவரோடு கூட வாழுகிற வாழ்வை எங்களுக்கு தருகிற தெய்வமாக இருக்கிறார். பாருங்கள், இறுதியாக அவர் என்ன கொண்டு வருகிறார் என்று எங்களுக்கு ஒரு பலன் கொண்டு வருகிறார். அவர் பரலோகத்திலிருந்து மீண்டுமாக வரும் பொழுது இரண்டாவது வருகையில அவர் ஒரு போர்டிங்கை கொடுக்கிறார். நீங்க அநியாயம் செய்கிறீர்களா? மதங்களூடாக, பாவத்துக்கூடாக. பாருங்கள், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பாருங்கள், இயேசுவை போன்ற பரிசுத்தத்தை அவர் வரும் பொழுது நாங்கள் எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற பரிசுத்தமாக காக்கப்பட வேண்டும் என்று அவர் எங்கள் மேல விருப்பமுள்ளவராக இருக்கிறார். நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறான். அல்பா ஆரம்ப ஒரு எழுத்தாக இருக்கிறது, ஒமேகா கடைசி எழுத்தாக இருக்கிறது. இந்த உலகத்தின் தொடக்கத்தை எங்களுடைய தேவன் தான் உருவாக்கினவர், அதை முடிக்கிறவரும் அவர் தான். புதிய வானம் புதிய பூமியில முந்தினவரும் அவர் தான், இயேசுதான் முந்தினவர், பிந்தினவரும் அவர் தான், நியாயம் தீர்க்கிறவருமாக இருக்கிறார். இப்படியான தேவனை நாங்கள் விட்டுவிடக் கூடாது. நான் உங்களுக்கு ஒரு சிறிய பாடலை பாடி, எப்படி இஸ்ரவேல் மக்களை கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றாரோ அதே போல எங்களையும் அந்த பரம கானான் தேசத்துக்கு அழைத்து செல்லும்படியாக எங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு இரத்தத்தால கழுவப்பட்டு, பாருங்கள், அந்த அவருடைய நிலை சட்டத்திலையும் 2 கதவிலையும் 2 பக்கம் இரத்தம் பூசப்பட்ட மக்கள் மரணம் வரவில்லை. இப்படியாக நித்திய வாழ்வை கானான் தேசத்துக்கு, அன்றைக்கு எகிப்தில் அடிமைகளாயிருந்த மக்கள் போறது போல எங்களுக்கு அந்த பரம கானான் தேசத்தை தருகிற தெய்வமாக இருக்கிறார். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா, ஆசீர்வதியும் என் நேசகர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே, கர்த்தாவே ஜனங்கள் தாகம் தீத்தீரே, பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. இப்படியான ஒரு தேசத்தை எங்களை போஷிக்கிற தேவன் தான். இந்த உலகத்துல நாங்கள் வேலை செய்து, நாங்கள் உழைத்து, அரசாங்கத்துக்கு வரி கட்டி நாங்கள் வாழ வேண்டும். இதுதான் இந்த உலகத்தின் அவருடைய உலகத்தில அவர் எங்களுக்கு எல்லா சப்ளையும் தருகிறவராக இருக்கிறார். ஒரு குறைவும் இல்லாமல் எங்களை வாழ செய்கிற தேவனாக இருக்கிறார். ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவீர், கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட, ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆமாண்டவரே, எங்கள் உம்முடைய ஜீவ தண்ணீரான அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலேயும், அறுவலை கேட்க போகிற ஒவ்வொருவர் மத்தியிலே நீர் இறங்குவீராக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், mighty name of Jesus, holy name of Jesus. நன்மையான இவுகளையும் பரிபூரணமான வரங்களையும் தருவதற்காக எங்களை நிரப்புவீராக. ஒவ்வொருவரை நிரப்புவீராக. உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையினால துக்கங்கள் சந்தோஷமாக மாறுவதாக. ஒவ்வொருவருடைய ஆத்மாவையும் தேற்றுவீராக. அந்த கவலைகள், கண்ணீர்கள், துக்கங்களை அந்த ஆத்மாவிலிருந்து எடுத்து போடுவீராக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். இந்த தேசங்களில் அவர்கள் இருந்தாலும் நீ தூரத்துக்கும் சமீபத்துக்கும் அந்த ஒன்றான மெய்த்தவனாக இருக்கிறீர். சர்வ லோகாதிபதியாக நீர் இருக்கிறீர்.
இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, சாபங்கள் அகன்று போவதாக, இயேசு கிறிஸ்துடைய கல்வாரி இரத்தத்தினால பாவங்கள் கழுவப்படுவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ். உம்மால செய்யக்கூடா முடியாத அதிசயங்கள் உண்டு, அற்புதங்கள் உண்டு. இந்த நேரத்திலே அற்புதங்கள் காண கிருபை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக. நீர் அற்புதமுள்ள தேவன், அதிசயம் உம்முடைய நாமத்திலே இருக்கிற அதிசயம். இயேசுவே இயேசுவே என்று கூப்பிடுற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் அதிசயத்தை காண்பியும், அவர்களை மகிழ பண்ணும். உம்முடைய நாமம் ஒன்றே மகிமை அடைவதாக. இயேசு உயரவும் நாங்கள் சிறுகவும் எங்களோடு கூட இருந்து இந்த நித்திய வெளிச்ச சங்கமம் ரேடியோ நடத்துகிற ஒவ்வொருவரோடையும், லெஸ்லரிட்டா குடும்பத்தோடு, ஒவ்வொரு ஊழியக்காரர் விசுவாசிகள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. துதிகன மகிமை ஒன்றான மெத்தவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், நன்றி. வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில எங்களோடு இணைந்து நமக்கு வெளிச்சத்தை வெளிப்படுத்தினீர்கள், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். ஆமேன். ஒரே மெய்யான தீபம், மெய் தீபம் அவர் இயேசு கிறிஸ்து. அவரிடத்திலிருந்து நன்மையான இந்த ஈவும் பூர்ணமான வரவும் பரத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது. அப்படியாக அந்த பரம காணானை சென்றடைய எங்களுக்கு அவருடைய இரத்தம் தகுதிப்படுத்துகிறது. அந்த சங்க வரத்துடன் கடந்து போனதும் விடுதலையாக்கினதும் அந்த இரத்தத்தினாலேதான், அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால். அதே போல எங்களை விடுதலையாக்கி அவருடைய பரமக்காரனை அடைய எங்களை தகுதிப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறது. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தை கற்றுக்கொண்டோம், பெற்றுக்கொண்டோம் வெளிச்சத்தை. நன்றி பாஸ்டர். கற்றுக்கொண்டோம் உங்களை எங்கள் குடும்பத்தின் ஊழியங்களை கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை சித்தமான நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் சமாதானத்தை நித்திய வெளிச்சத்தின் டீம் சார்பாக தெரிவிக்கின்றோம். நன்றி பாஸ்டர். உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. God bless you சுபாலங்கோ. God bless you நேயர்களே. ஆமீன்.